ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தது மோஸ்ட்லி இப்போ ரிக்வஸ்ட்டாக என்கிட்ட வந்து கேட்குற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவோ விளாகாக கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரக்ஷு நீரு 2 பேருமே காலேஜ் போயிட்டாங்க. அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:55. இந்த டைமுக்கு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். உங்களோட ஆசீர்வாதத்தில் உங்களோட பிளஸ்ஸிங்கால் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ வளவலன்னு பேச வேணாம், என்ன வீடியோன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட லைஃப் ஸ்டோரி தான். நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம். பட் அது போக இப்போ புதுசாக நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களுங்களா, அம்மா உங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள், உங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா லைவில் வந்துகிட்டே இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணேன். நைட்டு கூட கேட்டாங்க, நான் வெயிட் பண்ணேன், நீங்கள் ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் போடுறேன் தாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நைட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து பிறந்த இயர்லேருந்து இப்போது எது வரைக்கும் போய்கிட்டுருக்கோ அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதை விட அது போக ஹாப்பினஸ் சேடான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் சேடான விஷயத்தை கூட நான் ஹாப்பியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இதை இன்றைக்கி லைஃப் ஸ்டோரியில் பார்ட் 1 உங்களுக்கு நான் வந்து ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாத்துக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நடந்த கஷ்டத்தையும் நான் சந்தோஷமாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்னோடய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுலேருந்து தான் நம்ம போக போகிறோம். எனக்கு வந்து என்னோடய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்ச பின்னாடி சொன்னது வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் பிறந்திருக்கேன். பிறந்த டைம் பார்த்திங்கன்னா 9:59க்கு நான் பிறந்திருக்கேன். அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 9 மணி 9:59க்கு நான் பிறந்திருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கோம். என்ன வருஷம்னா 1990 நான் பிறந்திருக்கேன். ஆனால் என்னோடய ஆதார் கார்டில் பார்த்திங்கன்னா 86 இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அது நான் சொல்லிகிட்டே வரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளார என் அம்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிறந்து எனக்கு 1 வருஷம். ஆனால் என் அப்பா சொன்னது என்னென்னா, உனக்கு ஒரு 8-10 மாதம் இருக்கும்போதே உங்கள் அம்மா தவறிட்டாங்கன்னு சொல்லி என் அப்பா சொன்னார். ஸோ அதனால் 8-10 மாதத்தில் நமக்கு எந்த ஞாபகமே இருக்காது. அது போக அம்மாவோட ஃபேஸும் எனக்கு ஞாபகம் இருக்காது. அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு நினைவு தெரியாது அம்மா ஃபேஸ் எப்படி இருக்கும், அம்மா எப்படி இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்களா, கருப்பாக இருப்பாங்களா, சிகப்பாக இருப்பாங்களா, ஹைட்டாக இருப்பாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அது எப்போ அம்மா ஃபோட்டோஸ் பார்த்தேன்னா, எனக்கு 2 குழந்தைங்க பிறந்து 2 குழந்தைங்களும் ஸ்கூல் போக ஆரம்பித்த பின்னாடி தான், ஒருத்தங்க 4ஆவது ஒருத்தங்க 5ஆவது போகும்போது தான் என் அம்மாவோட ஃபோட்டோஸு நான் பார்த்தேன். ஓகேங்களா? சரி. அதுக்கப்புறம் நான் பிறந்த ஊர் என்ன ஊருன்னு பார்த்திங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து உள்ள வந்து ஒரு கிராமம், ஈரி ஊருங்கிற ஒரு கிராமத்தில் நான் வந்து பிறந்தேன். நான் பிறந்தேனே அங்கே வந்து என் கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணா. அப்புறம் அம்மா இறந்த பின்னாடி அதுக்கு முன்னாடி அப்பா கூட பார்த்திங்கன்னா, அப்பாவோட அண்ணன் எங்களோடய ட்ராவல் பண்ணார். அவர் மேரேஜ் எதுவும் பண்ணிக்காமல் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார். அவரும் இருந்தார். அவரையும் சேர்த்து எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் மொத்தம். எனக்கு நினைவு தெரிய எனக்கு ஃபுல்லாக அப்பா தான். அம்மாவோட இதே ஃபீலிங்ஸ் தெரியாமல் என் டேடி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. நல்லா பார்த்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து காடு வந்து நமக்கு இருந்துச்சு. அப்பா விவசாயம் தான் பார்த்துட்ருப்பாங்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்குமே விவசாயம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பார்த்துட்ருப்பாங்க. விவசாயத்தில் வந்து கொஞ்சம் நஷ்டமாச்சு. அதுக்கு முன்னாடி அம்மா இறந்த துக்கத்தில் என் டேடி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடி அது எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போவுமே கள்ளச்சாராயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் பூ முன்னாடி போட்டுக்கிறேன், அழகாக இருக்கும். நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என் டேடி வந்து கள்ளச்சாராயம் அதுக்கு அப்போல்லாம் அந்த ஒயின் ஷாப்பு கோட்டருங்கிறத விட கள்ளச்சாராயம் கல் அந்த மாதிரி தான் வந்து குடிச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் சொல்லலாமா என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன்.
அது போக என் அப்பா வந்து இந்த காட்டில் பனங்கல் தென்னங்கல் இதெல்லாம் வந்து குடிப்பாங்க. சொம்பு 5 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லி என் டேடி நான் போய் வாங்கிட்டுலாம் வந்து கொடுத்துருக்கேன். என் டேடிக்கு நானே வாங்கிட்டு வந்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படியே போச்சு. ஈரியூரில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லையா, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். பால்வாடி 5ஆம் கிளாஸ் இருக்கும். சத்துணவு சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். டேடி விவசாயம். அப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 5-6 உருப்படி மாடு, ஆடு 20-30 உருப்படி ஆடு, எருமை மாடு எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் கரண்ட்டெல்லாம் கிடையாது. விளக்கு வச்சுட்டு தான் நானும் என் அண்ணனும் படிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது 5ஆம் கிளாஸ் ஈரியூரில் முடித்து 6ஆம் கிளாஸ் பெருமங்குளத்துக்கு வந்து எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்த்தி விட்டார். அதில் வந்து என்னோடய பேர் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன கவி. பட் ஆனால் என்னோடய பேர் என் ஜாதகத்தில் வச்சது எங்கள் அண்ணன் வயிற்றில் இருக்கும்போது என் அம்மாவுக்கு வந்து சாமி கனவுல வந்து சொன்னிச்சாம்மா, பையன் பிறந்தா அண்ணன் பேர் வெய்யி, பொண்ணு பிறந்தா என் பேரை வெய்யி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சேன். ஏன்னா கருப்பண்ணன், அதனால் அண்ணன் காளியை. எனக்கு வந்து என் சாமி வந்து காளி. எங்கள் பிறந்த குளம் பார்த்திங்கன்னா வெண்டுங்குளம், கரூருக்கு பக்கத்தில் மண்மங்கலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோயில் தான் குலதெய்வ கோயில். காளியை கோயிலும் கருப்பண்ணா கோயிலும் அங்கே தான் நாங்கள் போய், அதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். ஸோ அதனால் அண்ணனுக்கு கருப்பண்ணன்னு எனக்கு காளியம்மன் பேர் வச்சுட்டாங்க. காளியம்மான்னு பேர் வச்சு ஜாதகம் எழுதிட்டாங்க. ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கவிதான்னு தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லை ஞாபகம் இல்லை. ஆனால் 6ஆம் கிளாஸ் போகும்போது டிசி வாங்கி 6ஆவதுல கொண்டு போய் சேர்த்தும் போது எங்கள் அப்பா என்ன பண்ண காளியம்மான்னு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் என்னை காளியம்மான்னு கூப்பிடும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து என்னென்ன ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் தான் நான் ஸ்கூலே போனேன். 6ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு 6ஆம் கிளாஸில் ஆஃப் இயர்லி முடிக்கும் தான் போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என் அண்ணன், எங்கள் மாமா பசங்க, இன்னொரு மாமா பசங்க, மாமா பொண்ணுங்க இல்லை பசங்க, அதை பொண்ணுங்க செட்டில் நான் என் ஃப்ரெண்டு காயத்ரின்ட்டு, இன்றைக்கி அவங்களே எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஈரியூர்லேருந்து மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கே போனாங்கன்னு தெரில. நான் அவங்களெல்லாம் பார்க்கல. காயத்ரி ப்ளீஸ், காயத்ரி, சங்கீதா, நீங்கள்லாம் யாராவது என்னோடய சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பரை வந்து என்னோடய பிஸ்னஸ் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், பேசலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்புறம் அசோக், ஆனந்தி, இவங்க எல்லாருமே யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காண்டி ஒரு மெசேஜோ ஒரு காலோ சொல்லுங்கள். அதே போல் ஈரியூர்லேருந்து எத்தனை பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லி இன்னும் தெரியல, அதுவும் சொல்லிட்டு போங்க. பெருமங்குளத்தில் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, ஸோ அவங்களும் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் மாமா ஃபேமிலிலாம் அங்கே தான் இருக்காங்க. பட் அந்த டாபிக் நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு மாமனுங்கனாலே ஆகாது. அதனால் அந்த டாப்பிக்லாம் நமக்கு வேண்டாம். அது பேசணுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், வேணாம். அதை விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடலாமா. அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாம் ஸ்கூல் போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் 6ஆம் நம்பர் பஸ்ஸு 32, 5ஆம் நம்பரு இந்த பஸ்ஸில் வரும். 5ஆம் நம்பரில் எப்போயாவது வரும். 6ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். நாங்கள் 6ஆம் நம்பருக்கு தான் போவோம். ஆனால் 6ஆம் நம்பர் பஸ்ஸை வந்து அன்றைக்கி விட்டனால என்ன பண்ணிட்டேன்னா, நான், எங்கள் அண்ணன், கேசவே, இன்னொரு மாமா பசங்க எல்லாம் சேர்ந்து, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட வழியாக நடந்து போனால் நல்லா ஜாலியாக இருக்கும். 9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடலான்னு சொல்லி எல்லோரும் பிளான் போட்டு ஓட வழியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செருப்பெல்லாம் இருக்காதுங்க, நரம்பு பை இருக்கும் பாருங்க, நரம்பு பையை மாட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நானே தான் தலை சீவிக்குவேன். பூ எடுக்க போவேன். எங்கள் மாமாவட்டிலேருந்து குண்டுமல்லி, கனகாமரம், இந்த இப்போ வந்து செண்டுமல்லின்னு பேர் வச்சுருக்காங்க, அப்போ துளக்கஞ்சாமந்தின்னு பேர் வைப்பாங்க. அந்த 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 துளக்கஞ்சாமந்தி இதெல்லாம் வந்து எங்கள் மாமாவட்டில் அதுதான் விவசாயமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காலையில் எடுத்துகிட்டு சோறுலாம் பார்த்திங்கன்னா நைட்டே ஆக்கிடுவோம். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது சோறாக்கலாம் நான் கற்றுக்கிட்டேன். நைட்டே ரேஷன் அரிசி போட்டு சோறு வடித்து வச்சுருவோம். காலையில் அதை கரைச்சி குடிச்சிட்டு ஓடிடுவோம். மதியம் ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவோம். சாயங்காலம் வந்து திரும்ப சோறாக்கி கஞ்சோடு சோறாக்கி அப்படி குடிச்சுக்குவோம். அது அப்படி போச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஓட வழியாக போகலாங்கும் போது எல்லாம் ஓட தண்ணியை பார்த்தோன்னே ஆசை தீரலை. யாருக்கு தான் ஆசை விடும் ஸ்கூல் லைஃப்பில். எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு ஸ்கூல் போனால் பெல் அடிச்சிட்டாங்க. எங்கே உள்ளே போனால் அடிச்சிருவாங்களோ, அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஹெட் மாஸ்டர்லாம் எங்கள் காதை பிடிச்சி கிள்ளுவாருங்க. அந்த இடம்லாம் இப்போல்லாம் எப்படின்னு தெரில. ஏன்னா நான் இப்போ தான் பசங்களை அடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. காதை பிடிச்சி திருவார் அப்படி சார் 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 அப்படின்னு போவோம். அப்புறம் எங்கள் அண்ணனோடு சேர்ந்து நான் சுற்றினேன் அப்படின்னா, அந்த குண்டனோட நீ ஏன் சேர்ந்து சுற்றுற, ஒழுங்காக படிக்கிற பிள்ளை நீ ஏன் அப்படி சேர்ந்து சுற்றுறேன்னு சொல்லி என்னை வந்து சண்டை போடுவார்.
அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த காது கில்ல பயந்துக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு இன்றைக்கி ஒன்று கட்டடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ப்பா. வந்து நாள் யாருக்கிட்டையும் மாட்டலை, நல்லா கட்டடிச்சிட்டு நல்லா சுற்றிட்டு வீட்டுக்கு எப்பவும் போல் ஸ்கூல் விட்டால் எப்படி போவோமோ அந்த மாதிரி அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளைங்களாட்ட பவ்யமாக நாங்கள் எல்லாம் நடந்து போயிடுவோம். காலையில் முடிஞ்ச வரைக்கும் என் டேடி சைக்கிளில் கொண்டாந்து விடும், இல்லைன்னா நடந்து தான் வருவோம். கொண்டு போய் விட்டுருச்சு, வீட்டுக்கு போயிட்டோம். போன பின்னாடி அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அப்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ரைட்டு நாளைக்கு நேற்று லீவ் போட்டோம் இல்லையா, இன்றைக்கி லீவ் போட்டால் நாளைக்கு ஸ்கூலில் வந்து ரீசன் சொல்லணும், இல்லைன்னா அடி பட்டையை கிளப்பிடுவாங்க. இப்போ தான் அடிக்கிறது கிடையாது, அப்படி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் 3வது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அடி பட்டையை கிளப்பிடுவாங்களே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு போயிட்டோம். சரி இன்றைக்காவது உருப்படியாக போகலான்னு அதில் கம்முன்னு இருப்பாடுங்கள அந்த ஆம்பளை பசங்களை, வாங்க புளியாங்க அடிக்க போகலாம், மாங்காய் அடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிண்ணா நாங்களும் சேர்ந்து போயிட்டேன். நாள் எத்தனை பேர் லீவ் போட்டோமோ அத்தனை பேரும் அடுத்த நாள் லீவ் போட்டு போயிட்டோம். 2வது நாள் என்ன பண்ணிட்டோன்னா போயிட்டு புளியாங்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ ரேஷன் கடை வந்து மாதத்தில் என்றைக்கு வராங்கன்னு தெரியாது. அங்கே ஃபோன் இருக்கும், ரேஷன் கடையில் வந்து மோஸ்ட்லி ஃபோன் இருக்கும். ஏதாவது இம்பார்ட்டன்னா அந்த நம்பருக்கு வந்து ஃபாரினில் இருக்கவங்களோ வெளியூரில் இருக்கவங்களோ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க எப்போயாவது. அப்போ வந்து இங்கே தண்ணி போட்டு விடுவார் இல்லையா, அவர் வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசுவார். நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், அன்றைக்கி ஊருக்குள்ளே வெளியில் சுற்றாமல் ஊருக்குள்ளே சுற்ற வந்துட்டோம். அதாவது ஈரியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே அப்போ ரேஷன் கடை, இப்போ எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு சுத்தமாக ஈரியூரில் எது எங்கே இருக்குன்னே தெரில. அப்புறம் உரக்கடைக்காராக்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா எங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படக்கூடாது, பொட்டி கடைக்கார அண்ணா கண்ணில் படக்கூடாது, செட்டியார் கடையில் படக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, இல்லைன்னா அவங்களாம் வந்து ரொம்ப தோஸ்து. அப்புறம் எகுத்தாப்பில் ஒரு அக்கா வந்து இட்லி கடை வச்சுருப்பாங்க, அந்த அக்கா கண்ணில் தென்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி கடைசியாக என்ன பண்ணிவிட்டு எங்கள் மாமா கண்ணில் தென்பட்டோங்க. யார் கண்ணில் தென்படக்கூடாதுன்னு சுற்றினோமோ அவங்க கண்ணில் தென்படலை. யாரை நாங்கள் நினைக்கவே இல்லையோ எங்கள் மாமன் கண்ணில் பார்த்துட்டோம், எங்கள் கடைசி மாமன் கண்ணில் பார்த்துட்டோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எங்களை அவர் எப்படி பார்த்தாருன்னே தெரிலங்க, ஆனால் பார்த்துட்டாரு. அது எப்படின்னா ஈரியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடையில் ஃபோன் அடிக்கும் போது அது எடுத்து தான் பேசணுங்கிற நாலேஜெலாம் நமக்கு அப்போ இல்லை. அந்த ரேஷன் கடையை ஹலோ 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 ஹலோன்னுக்கிட்டே பின்னாடி வந்தேன். இப்போ சொல்கிற மாதிரிலாம் அப்போல்லாம், இப்போ தான் ஹலோ அப்படிங்கிற, அப்போல்லாம் ஹலோ 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 ஹலோன்ட்டு பின்னாடி ஒருத்தர் வந்தால். அப்புறம் இந்த சக்கரை அரிசியெல்லாம் கொட்டி கிடக்குள்ள கீழே, அதையெல்லாம் அந்த பசிக்கு எந்த ஸ்கூல் போனால் சத்துணவு சோறு தின்றுருப்போம், ஆனால் பசிக்குமில்ல, அந்த பசிக்கு அந்த சர்க்கரை அள்ளி மண்ணோடையும் கல்லோடையும் அதை அத்தனை பேர்த்துக்கு கால் மிதிச்சிச்சா தெரியல, அதையெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஜோப்பு இருக்கும், ப்ளூ கலர் பாவாடை வெள்ளை கலர் சட்டை ஜோப்பு இருக்கும், அதில் அரிசி அள்ளி வச்சுக்கிட்டு திங்கிறது. அப்புறம் எங்கள் மாமன் பார்த்துட்டு எங்களை எதுவுமே சொல்லலை, ஒன்றும் சொல்ல. நாங்கள் அவரை பார்க்கல, நேராக எங்கள் மாமா போயிட்டு எங்கள் அப்பாட்ட, எங்கள் மாமா வீடு எங்கள் செல்வ மாமோட எங்கள் காளி மாமோடும் ஒரே இடத்துலையே குடியிருந்தாங்க. நாங்கள் எப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்தோம், எப்படியே ஒரு 100, 150, 200 மீட்ரு தள்ளி எங்கள் வீடு, மாமா வீடு 200 மீட்டருக்கு இந்த பக்கம் இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார், சாயங்காலம் என் டேடி வந்து அப்போவே டவுசர் போட்டுக்கிட்டு தாங்க சுற்றுவார். இப்போ என் டேடிக்கு டவுசர் இருந்தால் பட்ட பேர் வச்சுருக்கோம். டவுசர் போட்டு தோளில் துண்டை போட்டுட்டு வருவார், இப்படி துண்டை போட்டுட்டு வருவார். எங்கள் இப்படி போட்டு வருவார். எங்கள் மாமா வந்துட்டு எங்கள் அப்பா வந்து பிறந்தவங்க முருங்கப்பட்டிங்கிறனால எங்கள் அப்பாவும் முருங்கப்பட்டியார் மாமன்லாம் கூப்பிட மாட்டாங்க, மாமா மச்சான்லாம் முருங்கப்பட்டியார்னு சொல்லி கூப்பிடும். இவர் சொல்லு மச்சான், நல்லா இருந்தால் சொல்லு மச்சான்னு போவாங்க. ஏதாவது கொஞ்சம் மனஸ்தவி, ஏன்னா கிராமத்தெல்லாம் அடிக்கடிக்கு சண்டை வந்துடும். நீ ஏன் வாய்க்காலில் போகிற, நீ ஓன் மாடியா இங்கே வந்துச்சு, ஓன் ஆடியா இங்கே வந்துச்சு, ஓன் கோழியா இங்கே வந்துச்சு, நீ எதுக்கு இந்த பாதையில் போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை வந்துடும். அது வேறு கூட்டு கிணறாக போயிடுச்சுன்னு சொல்லவே வேண்டாங்க. வருஷத்தில் 365 நாள் சண்டையாக தான் கிடக்கும். எங்களுக்கு கூட்டு கிணறு தான், எங்கள் செல்வ மாமனுக்கு காளி மாமனுக்கு கூட்டு கிணறு, அவங்க 2 பேர்த்துக்கு கூட்டு கிணறு, அவங்களுக்கு மோட்டர் வசதி உண்டு. பிரபாக்கா வீட்டுக்காரங்களுக்கு கூட்டு கிணறு, நாங்கள் இருக்கிறதில் 3 பேர்த்துக்கு, எங்கள் பிரபாக்கா அப்பாவுக்கு, இன்னொரு மாமன் துறவேல் மாமா, கணேஷ் மாமனுக்கும் துறவேல் மாமனுக்கும் எங்களுக்கும் ஒரு கிணறு கூட்டு. பிரபாக்கா அதாவது எங்கள் கணேஷ் மாமனுக்கு மட்டும் இன்னொரு கிணறு மோட்ரு வச்சது, அவங்களுக்கு தனி செப்பரேட்டு. சரி ஓகே, கூட்டு கிணறாக இருந்தாலே சண்டை வந்துடும். இவங்க 3, எங்கள் காளி மாமா, எங்கள் செல்வ மாமா, எங்கள் அப்பா மாட்டு வண்டி அங்கே நிப்பாட்டியிருந்தாங்க. எங்கள் மாமா மாட்டு வண்டி இருந்தாங்க. எங்கள் அப்பாவை எங்கள் மாமா கூப்பிட, இங்கே வாயா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன்னு எங்கள் அப்பா என்னென்ன இன்றைக்கி உங்களை ஸ்கூல் போச்சா. ஏன்னா இதில் என்னன்னா
எங்கள் மாமா வந்து என்னை வளர்த்திக்கிறேன்னு கேட்டதாகவும் என் டேடி கொடுக்காததாகவும் ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வருத்தங்கள் எங்கள் மாமாங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே என் கல்யாணத்துலேயும் அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கோவத்தில் என்ன பண்ணியிருக்கா, உன் பிள்ளை எங்கே, நீ என்ன பிள்ளை ஒழுங்காக வளர்க்குறியா, அதை தான் என்கிட்ட கொடுக்க சொன்னல, நாங்கள் ஒழுங்காக வளர்த்திருப்போம்ல, அது பாரு கண்ட மேனிக்கே சுற்றிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்ல எங்கே சுற்றுனாங்க என்னங்கும் போது ரேஷன் கடையை சுற்றி வந்துட்டுருக்காங்க. கீழே கிடக்கிற அரிசியெல்லாம் அள்ளி தின்னுட்டுருக்காங்க. என் வீட்டில் சோத்துக்கு சாத்துக்கு இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, என் மானத்தை வாங்குது. கேட்டால் ஐயா சாமி கவுண்டர் பேத்தின்னு சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்போ யாருக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி எங்கள் மம்மி எங்கள் அப்பனை ஏற்றி விட்டார். எங்கள் அப்பா சும்மா இருப்பாரா, என்னை கூப்பிட்டாரு. என்னை வந்து பாப்பான்னு கூப்பிட மாட்டார். அம்மா எங்கள் வாமாமார் கவிதான்னு பெரும்பாலும் என்னை எங்கள் டேடி கவிதான்னு கூப்பிட்டு எனக்கு மைண்டில் அவ்வளோலாம் ஃபிக்ஸ் ஆகலை. வாமா போமா கோவமாக இருந்தால் நாயிம்பார், இதை தான் செய்வார். அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் மாமா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிடணுன்னா ஏ கவிதா அப்படின்னாரா, ஏப்பா அப்படின்னா இங்கே வா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். சொன்னால் சிரிக்க கூடாது, பாவாடை போட்டு நானும் ஓடிட்டேன். ஓடின பின்னாடி ஸ்கூல் போனேன். போனேன்பா, நெசமாக போனேன்பா. என்ன பாடம் நடத்தினாங்க அப்போ 6ஆம் கிளாஸில் புக்கில் வந்து இந்த கார் ப்ளஸ் மம்மி கார் ப்ளஸ் ஸ்டடி ஏதோ சம்திங் ஒரு பாட்டுங்க நல்லா இருக்கும். இங்கிலீஷ் படத்தில் இங்கிலீஷ் படம் நடத்துனாங்கப்பா. எங்கே சொல்லு பார்ப்போம், என்ன படம் நடத்துனாங்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரா. நானும் சொன்னேன். விட்டார் ஒன்று சப்புன்னு கண்ணத்தோடு சேர்த்து. நான் திருவிட்டு போய் கீழே விழுந்துட்டேன். ஏன்னா இந்த வயசில் உனக்கு பொய், எங்கே யாரோட சேர்ந்து சுற்றுனேன், எவன் சுற்றுனேன் அப்படிங்கும் போது நான் எங்கள் அண்ணன் எங்கள் மாமா பசங்க எல்லாத்தையும் நான் போட்டு விட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணன் ஓடி போயிட்டேன். எங்கள் அப்பா சாட்டையெல்லாம் அடிச்சு விடுவாங்க, சரியான அடிப்பார். எங்கள் அண்ணன் ஓடி போயிட்டியான். நான் அடி வாங்கினதை பார்த்தோன்னே அவன் பஞ்சாக பறந்துட்டு நிற்கவே இல்லை. நைட்டு சோத்து கூட வரல. எங்கள் அப்பா தூங்கின பின்னாடி தான் எங்கள் அண்ணன் வந்தியான். அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தகவல் போயிடுச்சு. அவங்க அன்றைக்கி தீபாவளி நடத்திட்டாங்க. வச்சு பொங்கல் தீபாவளி வச்சு நடத்திட்டு அப்புறம் அடுத்த நாள் எங்கள் அப்பா ஒழுங்காக ஸ்கூல் போகிற எங்கள் அப்பா எப்பவுமே 4 மணிக்கு பால் பீச்சு ஊற்றிட்டு தோட்டத்துக்கு போயிடும். வீட்டில் பெரும்பாலும் இருக்காது. ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகலை, நான் வந்து அங்கேயும் உன் கையும் காலையும் முறிச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்புனாங்க. ஆனால் எனக்கு பயம், எங்கே இந்த நியூஸ் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்குமே, எல்லோரும் நம்மளை கிண்டலாக பார்ப்பாங்க, இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க. எல்லாத்துலேயும் நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் வந்து அப்பா நான் பள்ளிக்கூடம் போகல. ஏன் போகலை? பள்ளிக்கூடம் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? இல்லைப்பா நான் போக மாட்டேன். அதான் ஏன் போக மாட்டேன் சொல்லு, எனக்கு படிப்பு வரல. உனக்கு படிப்பு வரலையா? உனக்கு தான் நல்லா படிப்பு வரணும்னு எனக்கு தெரியும், ஏன் போக மாட்டேங்கிற? உங்கள் அண்ணனோட சேர்ந்து நீ எருமாடு மேய்க்கிறியா? நான் மேய்ச்சிக்கிறேன். கழுதை மேய்க்கிறியா? மேய்ச்சிக்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் சொன்னேன். ஸ்கூலில் அடிப்பாங்க. நான் அன்னைக்கு மானங்கெட்ட புத்திக்கு வந்து சரி அன்றைக்கே போயிருந்தோன்னா ஏதோ ஒரு 10வது 12வது படிச்சிருக்கலாம். அன்னைக்கு படிப்பு கேட்டு போனது என்னால் தான். அப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா சரி போய் தொலைப்போ, நாளைக்கு பள்ளிக்கூடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். என் அப்பா அடிக்கவே மாட்டார், அடிச்சு விட்டுட்டாரா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்பா வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன். சரி இதுக்கு மேலே சரி வராது, நீ கிளம்பு, கோழி பண்ணைக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டார்னா நம்ம தோட்டத்தில் வந்து நெல் இதெல்லாம் வச்சு அப்படியே வந்து அந்த வருஷம் என்னென்னு தெரியல அப்படியே அவிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. எங்கள் அப்பா ரொம்ப தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எங்கள் அண்ணன் திரும்ப ஒரு 10 நாள் பள்ளிக்கூடம் போனானுங்க. நான் நின்றுட்டேன். எங்கள் அண்ணன் ஒரு 10 நாள் என்னமோ பள்ளிக்கூடம் பண்ணி என்ன பண்ணிவிட்டான்னா, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், ஒரு கோழி பண்ணைக்கு, அதாவது கள்ளக்குறிச்சி அந்த ஈரியூர் கிராமத்தில் வந்து ராசிபுரத்துக்கிட்ட உடுப்பத்தாம்புதூர்னு அந்த ஊருக்கு வந்து அம்மன் கோழி பண்ணைன்னு சொல்லி அந்த கோழி பண்ணைக்கு வந்து வருஷம் 22,000 வருஷத்துக்கு பேசிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து நிறைய கடன் ஆகிப்போச்சு. வட்டி கொடுக்க முடியல. அப்புறம் ஆடு மாடெல்லாம் விற்றுட்டாங்க. ஒரே ஒரு பசுமாடு 2 ஒலை ஓட்டுற மாடு மட்டும் இருந்துச்சு. அப்புறம் என் டேடி வந்து அந்த காசை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சரி வா என்னோட சோறாக்கி போட வந்துரு அப்படின்னு சொல்லி எங்கள் டேடி வந்து என்னை அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு. என் அண்ணன் இங்கே விட்டாச்சு. சரி நான் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்களா. அங்கே கூப்பிட்டு போன கேப்பில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டானா, எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அண்ணனும் இருந்தாங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டானா, பள்ளிக்கூடம் போகாமல் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போகல, நான் ஏன் போகணும்னு சொல்லிட்டு அவனும் நின்றுட்டியான்.
நானும் 6ஆம் கிளாஸ் பாதியில் நின்றுட்டேன், அவனும் 7ஆம் கிளாஸ் பாதியில் நின்றுட்டான். அதுக்கப்புறம் அங்கேயே போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2020 சாரி 2000 உலக அழியுதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. 2000 இது நடந்த சம்பவம். ஸோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இயர்ஸ் வந்து பெருசாக ஞாபகமே வரமாட்டேங்குது. 2000 பூகம்பம் வரும்போது நாங்கள் வந்து கோழிப்பண்ணையில் நானும் என் டேடியும் அங்கே இருக்கோம். 2000 உலக அழியுதுன்னு சொன்னாங்க. அதனால் அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் பள்ளிக்கூடம் விட்டு நின்றுது பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 வயசு பள்ளிக்கூடம் விட்டு நான் நின்றுட்டேன். கரெக்டாக 11 வயசு 10 எனக்கு வந்து எங்கள் அப்பா நிரு பாப்பாவுக்கு எப்படி சேர்த்துனோ அதே மாதிரி என்னை முன்னாடியே சேர்த்திட்டாங்க. 5வது வரைக்கும் படிச்சேன்னா அப்படியே வந்து 5வதில் சேர்த்திருந்தா கூட 5வது 6வது அதான் 10 வயசு முடிஞ்சு 11வது வயசில் நான் பள்ளிக்கூடம் விட்டு நின்றுட்டேன். 11 வயசுங்கும் போது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 2000 நிப்பாட்டிட்டோம். 90லேருந்து 2000 நிப்பாட்டிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் கஷ்டங்களை வந்து கூட நான் சிரிச்சிட்டு தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே கொண்டுட்டு போகலாமா இல்லை கஷ்டங்களை கஷ்டமாக தான் சொல்லணுமான்னு சொல்லுங்கள். எனக்கு கஷ்டமாக சொல்ல விருப்பம் இல்லை மீன்ஸ் அப்படின்னா ஏன் நம்ம திரும்ப அழுகணும், திரும்ப கஷ்டப்படணும், அதை வந்து ஒரு ஃபன்னியாக கொண்டுட்டு போயிடுறாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் சொல்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.